வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து குக்கர் வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. எல்லா பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பைசஸ்லாம் போட்டாச்சு. இதில் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கல் ஆட் பண்ணிக்கலாம். இது வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இதில் தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வதக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கியாச்சு. இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுக்கிற கறியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 7-8 முறை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் ஆயில். இதில் தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கனம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் ஒரு 2 முந்திரி ஆட் பண்ணி அரைச்சி வச்ச அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 கொதி மட்டும் வரட்டும். வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஊற்றணும்ல, அது நல்லா அந்த பச்சை வாசனை போய் கொச்சி வந்துடுச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.